கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளை வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தின் சில காட்சிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, பூமியின் ராஜ்யங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள், இவைகளை வெளிப்படுத்துவது தான் வெளிப்படுத்தின விசேஷம். இதனுடைய ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது. தெய்வ மனிதர், தெய்வனால் பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்கலான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் அன்பு பால்ராஜ் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே மீண்டுமாக உங்களை காணுகையில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும், ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்த ஆண்டவரை துதிப்பதோடு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வெளிப்படுத்துகிற விசேஷத்திலிருந்து இந்நாட்களிலே செய்திகளை நாம் படித்து தியானித்து வருகிறோம். கடைசி அதிகாரத்திற்கு வந்திருக்கிறோம். சில வசனங்களை, சில வார்த்தைகளை நாம் ஆழமாக நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக, வாழ்க்கையில் பயிற்சி செய்யத்தக்கதாக சில வசனங்களை, வார்த்தைகளை படித்து வருகிறோம். இன்றைய நாளிலும் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் கடைசி அதிகாரத்திற்கு வந்துவிட்டோம். 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாக இருக்கிறது. இந்த புஸ்தகத்தில் உள்ள, எந்த புஸ்தகத்தில் உள்ள? ஒன்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள, 2 வேதம் முழுமையிலுமே முத்திரை போட வேண்டாம். மீண்டும் அந்த வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 22:10. பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி அறிவிப்பதாக பார்க்கிறோம். புத்தகத்தை முத்திரை போடாதே அப்படின்னு என்ன அர்த்தம்? புத்தகம் திறந்தே இருக்கிறது, முத்திரை எப்போ போடுவாங்க? அதை மூடி முத்திரையிடுவார்கள். எதற்காக? இனி அது திறக்கப்பட மாட்டாது என்று சொல்லி தொடர்ந்து அதுக்குரிய காரணமும் சொல்லும் பொழுது, காலம் சமீபமாக இருக்கிறது, உலகம் முடிய போகிறது, உலக பிரகாரமான வரலாறு முடிய போகிறது, ஆண்டவர் வரப்போகிறார். அதற்கு முன்பாக எல்லா ஜனங்களும் ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தப்பட வேண்டும். எனவே புஸ்தகம் எப்பொழுதும் திறந்தே இருக்கட்டும் என்று சொல்லி குறிப்பிடுவதாக பார்க்கிறோம். காலத்தால் அழியாத நூல், ஓப்பன் டு ஆல், எல்லாருக்கும் திறந்திருக்கக்கூடிய புஸ்தகம். சீக்கிரமாக இதை வாசித்து மனம் திரும்பி வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். காலம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவருடைய காலம், ஆண்டவருடைய வருகையின் காலம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்வதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். காலம் சமீபம். என்னென்ன காலங்கள் என்று ஏற்கனவே நாம் ஒரு செய்தியில் பார்த்திருக்கிறோம். மீண்டுமாக அந்த காலங்களை குறித்தும் இன்னும் கூடுதலாக சில கால அமைப்புகளை குறித்தும் பார்ப்போம். காலம் நிறைவேறப் போகிறது, காலம் சமீபமாக இருக்கிறது, இனி காலம் செல்லாது என்றெல்லாம் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதலாவதாக அறியாமையின் காலம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அறியாமையுள்ள காலங்களை கர்த்தர் காணாதவர் போல் இருந்தால் இப்பொழுது எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளை இடுகிறார் என்ற கருத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். அறியாத காலம், ஆண்டவரை பற்றி அறியாத காலம், ஆண்டவர் சிலுவையில் நமக்காக மரித்தார் என்பது தெரியாத காலம். அந்த சூழ்நிலையிலே காணாதவர் போல் இருந்தார், பார்த்து கொள்ளலாம் என்று கருதி ஆண்டவர் காத்திருந்தார். எப்பொழுதோ தம்மை அறிவித்து விட்ட பிறகு எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிடுவதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். மனம் திரும்ப வேண்டும், பாவத்திலிருந்து மனம் திரும்பி கிறிஸ்து சிலுவையில் முடித்து வைத்த ரட்சிப்பை விசுவாசத்தோடு வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட வேண்டும்.
இலவசமாக கிடைக்கப்பெறும் ஜீவ தண்ணீரை வாங்கி பருக வேண்டும். இதெல்லாம் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக நம்முடைய வாழ்க்கையிலே அறியாமையோடு ஒருவேளை வாழ்ந்திருக்கலாம். இப்பொழுது அறிவிக்க கேட்ட பிறகு பாவத்திலிருந்து மனம் திரும்பி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நான் இது அறிந்த காலமாக ஆகிவிட்டது என்று சொல்லி அறிக்கை செய்ய வேண்டும். முதலாவதாக அறியாமையின் காலம் சமீபித்திருக்கிறது, இனி காலம் செல்லாது, அறியாமையின் காலம். இரண்டாவதாக அனுக்கிரக காலம். இந்த அனுக்கிரக காலத்தை குறித்து 69ஆம் சங்கீதம் அழகாக அறிவிக்கிறது. என்னென்ன காலகட்டங்களிலே தெய்வம் நமக்கு உதவி செய்கிறார், அனுக்கிரகம் செய்கிறார் என்பதை அறிவிக்கக்கூடிய சங்கீதமாக அந்த சங்கீதம் விளங்குகிறது. 69ஆம் சங்கீதம் குறிப்பாக 23ஆம் வசனம் அனுக்கிரக காலமாக ஆரம்பிக்கப்படுவதாக பார்க்கிறோம். 1:13ஆம் வசனம், எனக்கு செவி கொடும் ஆண்டவரே, ஆபத்தில் இருக்கிறேன் ஆண்டவரே, அனுக்கிரகம் இல்லாமல் இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு செவி கொடும். 14ஆம் வசனம், என்னை சேற்றி நின்று உயர்த்தி விடும், தூக்கி விடும், செப்டிக் டேங்கில் கிடப்பது போல நான் கிடக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த விரல்களை அதில் இட்டு என்னை தூக்கி எடுத்து என்னை கழுவி சுத்திகரித்து கண்மலையிலே நிறுத்தும் ஆண்டவரே, நான் பேசுவேன் ஆண்டவரே உமக்காக, உம்மை குறித்து என்று சொல்லி கூக்கரலிடக்கூடிய ஒரு காலம், ஆண்டவரை நோக்கி கூவக்கூடிய ஒரு காலம். முதலாவதாக செவி கொடும் என்ற ஜெபம், இரண்டாவதாக சேற்றி நின்று தூக்கிவிடும், மூன்றாவதாக ஜலப்பிரவாகம் என்னை சூழ அதிகரித்து இருக்கிறது ஆண்டவரே, இந்த ஜலப்பிரவாகத்திலிருந்து கர்த்தாவே என்னை தூக்கியிடும் என்று சொல்வதாக பார்க்கிறோம். ஜலப்பிரவாகத்திலே சீமோன் பேதுரு மூழ்கும் பொழுது ஆண்டவரை என்னை ரட்சியும் சொன்னானே, ஆண்டவர் கை நீட்டி அவனை தூக்கி எடுத்தாரே, அதே போல ஆண்டவரே அழிந்து கொண்டிருக்கிறேன், பாவத்திலே, பாடுகளிலே, பிரச்சனைகளிலே, பகைவர்கள் மத்தியிலே அழிந்து கொண்டிருக்கிறேன். ஜனம் இந்த மக்கள் மத்தியிலே வாடிக்கொண்டிருக்கும் பொழுது, அழிந்து கொண்டிருக்கும் பொழுது என்னை தூக்கி எடுத்து நிறுத்தும் ஆண்டவரே, என்னை தூக்கி எடுத்து நிறுத்தும் ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்திலே புலம்புவதாக 14, 15 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். பாதாளத்திற்கு என்னை தப்புவியும் ஆண்டவரே என்று சொல்வதாகவும் பார்க்கிறோம். நான் பாதாளத்திற்கு போய்விடக்கூடாது, பாவத்திலிருந்து மனம் திரும்பி விட்டால் பாதாளத்தின் வாசல்கள் என்னை மேற்கொள்வதில்லை. எனவே கர்த்தாவே, பாவத்திலிருந்து மனம் திரும்ப எனக்கு உதவி செய்யும். எவ்வளவோ பிரயாசப்படுகிறேன் ஆண்டவரே, மனம் திரும்பி விட வேண்டும், மனம் திரும்பி விட வேண்டும் என்று எவ்வளவோ பிரயாசப்பட்டும் ஜனங்களின் நெருக்கம், பிசாசின் நெருக்கம், என் சுயத்தின் நெருக்கம் என்னால் செய்ய முடியவில்லை ஆண்டவரே, மனம் திரும்ப முடியவில்லை ஆண்டவரே. வயதுமாகிவிட்டது ஆண்டவரே, இப்ப 70 வயசு ஆண்டவரே, 80 வயசு ஆண்டவரே, எப்படி நான் மனம் திரும்புவது? ஆனால் மனம் திரும்பாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதே. கொர்நேலி வீட்டாருக்கு, புறஜாதிகளுக்கு தேவன் மனம் திரும்புதலை அருளி செய்தார் என்று சொல்லி அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோமே, அந்த வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்களேன். ஆண்டவரே, நீர் மனம் திரும்புதலை அருளி செய்கிறவர், எனக்கும் ஆண்டவரே மனம் திரும்புதலை அருளி செய்யும். மனம் திரும்பி உம்மை இருதயத்தில் இரட்சகராக விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு உம்மிலை நிலைத்திருந்து கனி கொடுத்து உமக்கு முன்பாக களங்கமற்ற ஜீவியம் செய்ய கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும். வர செய்ய மாட்டாரா? கேட்காத நன்மைகளை தந்திருக்கிறாரே. பிதாவே, உம்முடைய ஒரே பேரான குமாரனை எனக்காக அனுப்பும். கேட்டீங்களா? தந்தாரே. இயேசுவே, உம்முடைய ஜீவனை எனக்காக கொடும், உம்முடைய ரத்தத்தை எனக்காக சிந்தும். கேட்டீங்களா? தந்தாரே. வலிய ஆண்டவரே, இன்றைக்கு முழுவதும் சுவாசிப்பதற்கு எனக்கு சுவாசத்தை தாரும், பிராணவாயு தாரும் என்று கேட்டீங்களா? இல்லையே. சர்ன்னு இழுத்துக்கிட்டு இருக்கீங்களே மூச்சை. கேட்காத நன்மைகளையே ஆண்டவர் வலியை தரும் பொழுது கேட்கும் நன்மைகளை ஆண்டவர் நிச்சயமாக தந்தருளுவார். பாதாளத்தின் வல்லடிக்கு ஆண்டவர் உங்களை தப்புவிப்பார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பாதாளத்தின் வல்லடிகளுக்கு மட்டுமல்ல, பகைவர்களுடைய வல்லடிக்கும் ஆண்டவர் தப்புவிப்பார் என்று சொல்லி 18, 19 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். 69ஆம் சங்கீதத்திலே அதை குறித்து தான் இப்பொழுது வரிசையாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சத்துருக்கள் கைகளிலிருந்து நம்மை தப்புவித்து, அது மட்டுமல்ல, சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியையும் ஆயத்தம் பண்ணுவார் என்று சொல்லி 23ஆம் சங்கீதத்திலும் தெளிவாக நாம் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, நம்முடைய ஆத்துமாக்களை ஆண்டவர் விடுவிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, தன்னுடைய ஆத்துமாவை கர்த்தர் விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் புலம்புவதாகவும் 18 வசனத்தில் நாம் பார்க்கிறோம். என் ஆத்துமாவை பாதாளத்திற்கு மட்டுமல்ல பாவத்திற்கும் தப்புவித்து எனக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இன்னும்
தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பரிசுத்தாவியின் புதிதாக்குதலினால் ஆண்டவர் நம்மை ரட்சித்தார் என்று சொல்லியும் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆவியானவர் வரும் பொழுது இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு ரட்சிப்பு அருளப்படுகிறது. இன்னும் தொடர்ந்து அந்த சங்கீதம் சகல விதமான ஆபத்துக்களில் இருந்தும் என்னை விடுவியும் ஆண்டவரே, என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று அவன் கர்த்தரிடத்திலே தன்னுடைய வாழ்க்கையை ஏறெடுப்பதாக பார்க்கிறோம். எந்த ஆபத்தும் நமக்குத்தானே ஆபத்து, அது கடவுளுக்கு ஆபத்து இல்லையே. God is bigger than your fears. God is bigger than your problems. God is bigger than all your needs. ஆண்டவர் நம்முடைய எல்லாவற்றையும் விட, நமக்கு எதிராக நிற்கக்கூடிய எல்லாவற்றையும் விட, எல்லாரையும் விட பெரியவர் என்பதை புரிந்து கொண்டு, your problem is my project, உன்னுடைய பிரச்சனை நான் செயலாற்றும் திட்டம் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அனுக்கிரக காலத்தில் ஆண்டவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே, அவரை அண்டிக் கொள்வோம். ஆக முதலாவதாக அறியாமையின் காலம், இரண்டாவதாக அனுக்கிரகத்தின் காலம், மூன்றாவதாக ஆண்டவர் சந்திக்கும் காலம். ஆண்டவர் உங்களை சந்தித்து விட்டாரா? சந்திக்கிறாரா? சந்தித்து கொண்டே இருக்கிறாரா? இன்னும் ஆண்டவருக்கு உங்களை வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்காமல் பிடரியை கடினப்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசம் அடைவான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. எதிர்பாராத சந்திப்பு சகையுவுக்கு. ஆண்டவரை பார்க்க அவனுக்கு ஆசை, ஆண்டவருக்கு அவனை பார்க்க ஆசை என்று அவனுக்கு தெரியாது. காட்டத்தி மரத்தின் கீழே நின்று கர்த்தர் கூப்பிடுகிறார், சகைவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்கிறாரே. சகைவே நீ சீக்கிரமா இறங்கி வா, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லவில்லை. சீக்கிரமா இறங்கி வா, உன் வீட்டிலே தங்க வேண்டும். சகையு பண ஆசை பிடித்த மனுஷன், காசேதான் கடவுளடா என்று பாடக்கூடிய ஒரு மனுஷன், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறென்று தெரிந்தும் பண ஆசையோடு வாழக்கூடிய ஒரு மனுஷன். அப்போ பண ஆசை உள்ள மனுஷனுடைய வீடு சீரழிகிறது என்று அர்த்தம். மனைவி சீரழிகிறாள், பிள்ளைகள் தாறுமாறு. எனவே கர்த்தர் அவனுக்கு மட்டுமல்ல அவன் மொத்த குடும்பத்துக்கும் ரட்சிப்பு வழங்கத்தக்கதாக, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லத்தக்கதாக, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அவன் அவரை அழைத்து கொண்டு போகிறானே வழியிலே. ஆண்டவர் இன்றைக்கு உனக்கும் உன் வீட்டுக்கும் ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி என்று ஆண்டவர் சொல்லவில்லையே. வழி வழியாக நடந்து போகிறார், அவன் பாவ அறிக்கை பண்ணுகிறான். வழியிலேயே என்ன சொல்லுகிறான்? ஆண்டவரே எதையாகிலும் வஞ்சித்தது உண்டானால் நாளத்தனையாக செலுத்துவேன், ஆஸ்தியிலே பாதியை ஏழைகளுக்கு கொடுப்பேன். பாவரிக்கை பண்ணி முடிக்கிறான், வீட்டிலிருந்து சேர்கிறார்கள். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ரட்சிப்புக்கு முந்தியது மனம் திரும்புதலும் பாவ அறிக்கையும். பாவ அறிக்கை பண்ணுகிறவர்களுக்கு மட்டும்தான் ரட்சிப்பு, மற்றவர்களுக்கு அல்ல. பாவ மன்னிப்பு பெற வேண்டும் என்றால், ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். 2 கள்ளர்கள் சிலுவையில் தொங்கினார்களே, ஒருவனுக்கு ரட்சிப்பு பரதீசு, மற்றவனோடு ஆண்டவர் பேசவே இல்லையே. யாருக்கு மன்னிப்பு, யாருக்கு பரதீசு, யாருக்கு ரட்சிப்பு? பாவத்திலிருந்து மனம் திரும்பி அவரை ஆண்டவர் என்று அறிக்கை எடுக்கிறவனுக்கு, மனத்தாழ்மை உள்ளவனுக்கு. ஆண்டவரே என்னை பரதீசுக்கு கூட்டிட்டு போயிடும் ஆண்டவரே என்று சொல்லவில்லையே. மனத்தாழ்மை. உங்களுடைய ராஜ்யத்திலே வரும் பொழுது அடியேனை நினைத்தருளும். ஜஸ்ட் ரிமெம்பர் மீ when you come in your kingdom. அந்த ராஜ்யத்திற்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. ஆண்டவரே நீர் போவீர், அங்கே இருக்கும் பொழுது என்னை நினைத்து கொள்ளும், அது போதும். மனத்தாழ்மையோடு அவன் ஜெபிப்பதாக பார்க்கிறோம். கர்த்தரோ அவனை இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று திடப்படுத்தியதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படித்தான் சமாரிய ஸ்திரீயை ஆண்டவர் சந்தித்தார் கிணற்றங்கரையிலே. யோவான் 4 அவளுக்கு ரட்சிப்பின் ஜீவ தண்ணீரை திடீரென்று எதிர்பாராத விதமாக கொடுத்தார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோமே. ஏற்கனவே நான் சந்தித்த சிலுவை கள்ளன், மனம் திரும்பினவன், இவர்கள் எல்லாருமே ஆண்டவரால் சந்திக்கப்பட்டவர்கள். எதிர்பாராத சூழ்நிலையிலே, சற்றும் எதிர்பாராத வேளையிலே ஆண்டவர் சந்திக்கும் காலத்தை பற்றி கொண்டார்கள், பிரயோஜனப்படுத்தி கொண்டார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அறியாமையின் காலம், பிறகு அறிந்த பிறகு அனுக்கிரக காலம்,
மூன்றாவதாக ஆண்டவர் சந்திக்கும் காலம், நான்காவதாக அறிவிக்கும் காலம். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் இயேசுவை எடுத்துரைக்க வேண்டுமே. யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று சொல்ல வேண்டுமே. ஆண்டவரை அறிவிக்கக்கூடிய காலமாகவும் நம்முடைய காலம் விளங்க வேண்டும். அதற்காகத்தானே ஆண்டவர் நம்மை அந்தகார பாவத்திலிருந்து வெளிச்சமாகி இயேசுவுக்குள் அழைத்தாரே. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, நீங்களோ உங்கள் அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை, புண்ணியம்னா சுவிசேஷம், சத்தியம், புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம், புண்ணியங்களை அறிவிக்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். சத்தியத்தை சொல்ல, சுவிசேஷத்தை சொல்ல நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொண்டு இந்த காலங்களை அறிவிக்கும் காலமாக ஆக்கிக்கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை. இன்னொன்று அந்திய காலம், முதிர் வயதான காலம், கடைசி நாட்கள், இனி வரும் காலம் குறுகியது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். கடைசி காலம், அந்த காலத்திலே கூட ஆண்டவருக்கு மகிமையாக நாம் வாழ வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய நீதிமான்களுடைய மரணம் கர்த்தருக்கு அருமையானது. மரணத்தினாலே தன்னை மகிமைப்படுத்த போகிறான் சீமோன் பேதுரு என்று ஆண்டவர் கற்பித்தார். அதுபோல கடைசி நாட்களிலே கூட முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாக இருக்கக்கூடிய அளவிலே நாம் வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். நோவா முதிர் வயது அழைக்கப்பட்டான். ஆபிரகாம் முதிர் வயது அழைக்கப்பட்டான். மோசே 80க்கு மேலே அழைக்கப்பட்டான். காலேப் 85 வயதிலும் ஆண்டவருக்காக போராடினான். வயது முக்கியமல்ல, வாஞ்சை முக்கியம். வயது முக்கியமல்ல, வாஞ்சை முக்கியம். எவ்வளவு வயது கடந்திருந்தாலும் இயேசு இல்லை என்றால் பிரயோஜனம் இல்லையே. ஏஜிங் இஸ் நாட் க்ரோயிங். வயதாகிறது என்பது வளர்ச்சியின் அடையாளம் அல்ல. வயது முக்கியம் அல்ல, வாஞ்சை முக்கியம். ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த உலக வாழ்க்கையிலே, குறுகிய வாழ்க்கையிலே, அந்திய நாட்களிலே ஆண்டவரை மகிமைப்படுத்த, ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்த ஏதாவது செய்ய வேண்டுமே, ஆண்டவருக்கு சுத்தமானதை செய்ய வேண்டுமே என்று கருதி ஆண்டவருக்காக வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆக முத்திரை போட வேண்டாம் இந்த புத்தகத்தை, இது எல்லாருக்கும் பொதுவானது. இன்னும் வாசிக்க வேண்டியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்று எண்ணி ஆண்டவருக்காக வாழ வேண்டியது. இந்த நூலை பத்திரமாக வைத்துக்கொண்டு மற்றவர்களுக்கும் இந்த நூலை குறித்து அறிவித்து வாசிக்க சொல்லி வாங்கி கொடுத்து அவர்களும் வேதத்தில் வளர ஆவண செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. புத்தகத்தை முத்திரை போட வேண்டாம், மூடி வைக்க வேண்டாம். யாரும் திறக்கக்கூடாத அளவில் முத்திரை போட வேண்டாம். திறந்தே இருக்கட்டும், எல்லாரும் வாசிக்கட்டும், எல்லாரும் வாசிக்க வேண்டும். இது ஒரு திறந்த புத்தகம். இது கிறிஸ்துவை பற்றி போதிக்கக்கூடிய ஒரு புத்தகம். இது அனைவருக்குமான புத்தகம். இது அடையாளம் தரக்கூடிய புத்தகம். நான் கிறிஸ்தவன், நான் ஆண்டவருக்கு சொந்தமானவன், நான் தேவனுடையவன் என்று சொல்லி ஒரு அடையாளத்தை நமக்கு தரக்கூடிய புத்தகம். இது ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம். அடுத்து நடக்க போகிறது என்ன, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்ன, கடந்த காலங்களிலே நடந்ததற்கும் இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதற்கும் என்ன சம்பந்தம், இதையெல்லாம் விளக்கக்கூடிய நூல். இது ஆசீர்வாதங்களின் புத்தகம். எத்தனையோ முறை இந்த புத்தகத்திலே வெளிப்படுத்தின விசேஷத்திலே பாக்கியவான்கள் 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 என்று நாம் வாசிக்கிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? பாக்கியவான்கள் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பது பொருள். மகிழ்ச்சி நிறைந்தவர்கள் என்ற அர்த்தம். மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நூலாக இந்த நூல் இருப்பதாக வேதத்திலே வாசிக்கிறோம். இது ஒரு அருட்செய்தியின் புத்தகம். மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல, சத்தியத்தை விளக்க, பிற்காலங்களில் நடக்க போகிற காரியங்களை போதிக்க இது விளக்கக்கூடிய புத்தகம் என்று சொல்லியும் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இது ஆளுகை செய்யக்கூடிய புத்தகம். சிங்காசனம் என்ற வார்த்தை இந்த நூலிலே 46 தடவை இடம்பெறுகிறது. நம்முடைய வாழ்க்கையை ஆளக்கூடிய ஆண்டவர், ஆட்சி செய்யக்கூடிய ஆண்டவர், அவருடைய சித்தத்தின் நிலையிலே நாம் ஜீவிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கக்கூடிய புத்தகம் இந்த புத்தகமாக இருக்கிறது. இது அனைத்து உலகத்திற்கான புத்தகம். அனைத்து காலங்களுக்கும் அனைத்து உலகத்திற்கும் விளங்கக்கூடிய, அவர்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிரயோஜனமான ஒரு புத்தகம். ஆண்டவர் முக்காலத்தையும் சேர்ந்தவர் என்பதை இந்த புத்தகம் அறிவிக்கிறதே. இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர் என்று சொல்லி. எனவே
எல்லா காலங்களுக்கும் போதுமான புத்தகம் இந்த புத்தகம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த புத்தகம் அந்தந்த காலகட்டங்களுக்கு பொருத்தமான புத்தகம். கடந்த காலமா இருக்கிறது காரியங்கள், செய்திகள், நிகழ்காலமா இருக்கிறது காரியங்கள், செய்திகள், வருங்காலமா அதற்கு வேண்டிய காரியங்கள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. இது ஜோசிய புஸ்தகம் அல்ல, இது தீர்க்க தரிசன புஸ்தகம். தேவனுக்கு முன்பாக ஒரு பெரிய டேபிள், அதன் மேலே ஒரு பெரிய வரைபடம். உலகம் எப்பொழுது தொடங்கிட்டு எப்பொழுது முடிய போகிறது இந்த புத்தகம் காட்டும். நம்முடைய வாழ்க்கை எப்பொழுது தொடக்கம் எப்பொழுது அடக்கம் இந்த புத்தகம் காட்டும். எல்லா காலகட்டங்களுக்கும் பொருத்தமான பொதுவான புத்தகம் இந்த புத்தகம் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நம்மிடத்திலே நற்கிரியைகளை தொடங்கினவர் அதை இறுதி மட்டும் நிறைவேற்றி முடிக்க வல்லவராக இருக்கிறார் என்ற வாக்குக்கு இலக்கணமான புஸ்தகம் இந்த புஸ்தகம். உலகத்தின் முடிவு இந்த புஸ்தகம் நிச்சயமாக அறிவிக்கிறது. அதைத்தான் இந்நாட்களிலே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். சரி, இந்த புத்தகத்தை குறித்து நான் தொடர்பாக சில காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது, இந்த புத்தகம் ஏற்கனவே சொன்னேன், இதுதான் புத்தகம். புத்தகம் நீ சொன்னா இதுதான் புத்தகம். பரிசுத்த வேதாகமம் என்று வேதத்தை அழைக்கிறோமே, உண்மையிலேயே அந்த புத்தகத்தின் பெயர் என்ன? கிரேக்க மொழியிலே பிப்லியான்னா புத்தகம்னு அர்த்தம். புத்தகம்னா என்னது? பைபிள். அதுதான் புத்தகம். வேறெந்த நூலையும் புத்தகம் என்று சொல்ல முடியாது. புத்தகங்களிலே மகா சிறந்தது, மகா உயர்ந்தது வேத புத்தகம் என்பதை அந்த பிப்லியான் என்ற கிரேக்க பதம் நமக்கு அறிவிக்கிறது. எனவே இந்த புத்தகத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்க வேண்டும். இன்னும் எல்லா வயதினருக்கும், எல்லா வயதை சேர்ந்தவர்களுக்கும் இந்த புத்தகம் பொதுவான புத்தகம். எல்லாரும் வாசிக்கக்கூடிய அளவிலே எல்லாருக்கும் பொருத்தமான புத்தகம் இந்த புத்தகமாக காணப்படுகிறது. 119 சங்கீதம் 98, 99, 100 வாசிக்கும் பொழுது, முதியோர்களை பார்க்கலும் சத்துருக்களை பார்க்கலும் போதித்தவர்களை பார்க்கலும் அறிவுள்ளவனாக இருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் அறிவிப்பதாக பார்க்கிறோம். அப்படின்னா எல்லாருக்கும் பொதுவான, எல்லா வயதினருக்கும் ஏற்ப இந்த புத்தகம் ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தீமோத்தேயுவுக்கு அது பிரயோஜனம், அவங்க அம்மாவுக்கு இது பிரயோஜனம், பாட்டியம்மாவுக்கு இது பிரயோஜனம். அவன் இள வயதிலிருந்து இந்த எழுத்துக்களை, வேதத்தின் எழுத்துக்களை கற்றுக்கொள்ளக்கூடிய அளவிலே எல்லா பருவத்தாருக்கும் இந்த புத்தகம் பொருத்தமாக இருப்பதாக வேதத்திலே நாம் தெளிவாக நாம் வாசிக்கிறோம். எல்லா மதத்தினருக்கும் இந்த புத்தகம் பொதுவானது. எல்லாரும் வாசிக்கிறார்களே, எல்லாரும் வேதத்திலிருந்து வசனங்களை மேற்கோள் காட்டுகிறார்களே, எல்லாருடைய பாடல்களிலும் இந்த வார்த்தைகள் இடம்பெறுகின்றனவே. சினிமாக்களிலே கூட, நாடகங்களிலே கூட, சொற்பொட்டுகளிலே கூட இந்த புத்தகத்தின் வார்த்தைகள், வசனங்கள் அடிக்கடி இடம்பெறுகின்றனவே. எல்லா மதத்தினருக்கும் போதுமான புத்தகமாக இந்த புத்தகம் விளங்குகிறது. கிபி எப்படி வந்தது? கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். உலகத்தின் வரலாறு ஆண்டவர் தானே. இந்த வரலாறு எல்லாருக்கும் பொருந்துமே. கிமு கிறிஸ்துவுக்கு முன், கிபி கிறிஸ்துவுக்கு பின். ஹிஸ்டரி இஸ் நத்திங் பட் ஹிஸ்டரி. ஆண்டவருடைய வரலாறு தானே உண்மையான வரலாறு. எனவே எல்லாரும் பொதுவாக வாசிக்க வேண்டிய, வாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய புத்தகம் இந்த புத்தகம் என்று சொன்னால் அந்த கூற்று மிகையாகாது. எல்லா சூழ்நிலைக்கும் பொருத்தமான புத்தகம் இந்த புத்தகம். எல்லா சூழ்நிலைக்கும் பொருத்தமான புத்தகம் இந்த புத்தகம். துக்கமா? லாசருவின் வீடா? இந்த புத்தகம் பொருந்தும். மகிழ்ச்சியா? இளையகுமாரன் திரும்பி வந்த கதையா? இந்த புத்தகம் பொருந்தும். எல்லா தேவைகளுக்கும் இந்த புத்தகம் பொருந்தும். சஞ்சலமா? இந்த புத்தகம் ஆறுதல் தரும். சந்தோஷமா? இந்த புத்தகம் மகிழ்ச்சியை கொடுக்கும். எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும் பொருத்தமான புத்தகம் இந்த புத்தகம் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இன்னும் கடைசியாக, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமான, பொருத்தமான, என்னை பிரகாசிக்க பண்ணின புத்தகம் இந்த புத்தகம் ஆகும். என் தனிப்பட்ட வாழ்க்கை. நான் என்ன விசேஷமானவனா? இல்லை, உங்களை விட விசேஷமானவன் அல்ல. எனக்கே இந்த புத்தகம் விசேஷித்த நன்மைகளை நல்கி இருக்கிறது என்றால் உங்களுக்கும் இந்த நூல் உங்களுக்கு நல்கும். வாசித்தேன், ஆண்டவர் எனக்கு வாழ்வளித்தார். ஆராய்ந்து பார்த்தேன், ஆண்டவர் எனக்கு அறிவூட்டினார். போதித்தேன், ஆண்டவர் என்னை போஷித்தார். இந்த நூலை தூக்கினேன், ஆண்டவர் என்னை தூக்கியே விட்டார்.
உன்னதமான புத்தகம், உன்னதமான வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய புத்தகம் இந்த புத்தகம் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இந்த நூலை வாசிப்பது மட்டுமல்ல, இதை குறித்து போதிப்பதும் நம்முடைய கடமையாகும். ஒருவர் இப்படி சொன்னார், preach faith in order to build up your faith அப்படின்னு சொன்னார். நீங்கள் இந்த புத்தகத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுங்கள், அப்போ உங்களுடைய விசுவாசம் இயல்பாக தானாக வர்த்திக்கும் என்று அவர் அறிவித்தார். விசுவாசத்தில் வளர வேண்டுமா? வேத புத்தகம். விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டோட வேதத்தை வாசிப்பது மட்டுமல்ல, அந்த வேதத்தை கை கொண்டு வாழ வேண்டியது, கீழ்ப்படிந்து வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். யாக்கோபு 1 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். யாக்கோபு 1 அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது 22 முதல், அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். கேட்பது மட்டுமல்ல, கேட்டு ரசிப்பது மட்டுமல்ல, கேட்டு இன்புறுவது மட்டுமல்ல, கை கொள்ள வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். இல்லை என்றால் என்ன பிரயோஜனம்? இந்த மருந்தை நீங்கள் குடித்தால் காய்ச்சல் தீரும். அப்படியா? வெரி குட், நான் வைத்துக் கொள்கிறேன் என்று பாக்கெட்டில் வைத்துக் கொண்டால் என்ன ஆகும்? ஒன்றுமே நடக்காதே. குடிக்க வேண்டும். அதுபோல வேதம் மருந்து, திருவிருந்து. அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான், உட்கொள்ளும் பொழுதுதான், உள்வாங்கிக் கொள்ளும் பொழுதுதான் நம்முடைய பிரச்சனைகள் தீரும், நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறும். பாருங்க, அடுத்த வசனம் 23. எண்ணத்தினால் எனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அடுத்தது, அவன் தன்னைத்தானே பார்த்து அவளை விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். காலையிலே பாத்ரூம் போகிறீர்கள், கண்ணாடி தொங்குகிறது, முகத்தை பார்க்கிறீர்கள், அங்கே நீங்களாகவே இல்லையே. தலைமயிரெல்லாம் சிதறி கிடக்கிறது, காலர் சுருண்டு இருக்கிறது, சட்டையின் அழுக்காக இருக்கிறது, முகத்திலே எண்ணெய் வழிகிறது, கண்களில் இருந்து எதுவோ எட்டி பார்க்கிறது, அழுக்காக தோன்றுகிறீர்கள். கண்ணாடி உங்களை காட்டும், என்ன நிலைமையில இருக்கிறீர்கள் என்பதை உங்களுக்கு சுட்டி காட்டும். காட்டுமை ஒழிய கழுவாது. கழுவ வேண்டியது நீங்கள். எப்படி? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். 1 யோவான் 1:7. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்கும். ஆண்டவரே, உங்களுடைய மாசற்ற ரத்தத்தினாலே என்னை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி இந்த நாளை ஆண்டவருக்கு மகிமையாக, ஆண்டவருக்கு மகிழ்ச்சியாக, வெற்றிகரமான நாளாக நான் வாழத்தக்கதாக எனக்கு உதவி செய்யும் என்று சொன்னால் கர்த்தர் செய்கிறார். இந்த புத்தகம் பெரிய சிறப்பான அதி உயர்ந்த ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை முத்திரை போட வேண்டாம், திறந்தே இருக்கட்டும். உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் மூலமாக பலருக்கும் பிரயோஜனமாக இருக்கட்டும். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, உம்முடைய உண்மைகளை வேதத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த புத்தகத்தை முத்திரை போட வேண்டாம் என்று கட்டளையிட்டிருக்கிறீர் கர்த்தாவே. எங்களுக்கு மட்டுமல்ல, எங்கள் மூலமாக மற்றவர்களுக்கும் இந்த நூல் பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக இதனுடைய செய்திகள் ரட்சிப்பையும் பரிசுத்தத்தை வழங்கி வாழ்க்கையில் நாங்கள் சிலபடிகள் முன்னேறி செல்லத்தக்கதாக இந்த புத்தகத்தை நீர் எங்களுக்கு வடித்து தந்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திர சுவாமி. எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இந்த புத்தகமின்றி, வேதமின்றி, அதனால் ஜீவனின்றி நரகத்தின் பாதையிலே வரைந்து கொண்டிருக்கும் பொழுது இயேசுவை எங்களுக்கு கொடுத்து, வேதத்தை எங்களுக்கு பரிசளித்து எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திர சுவாமி. எனவே மற்றவர்களும் இந்த நூலை கற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர்களுக்கு வழங்கி உம்முடைய பாதையிலே அவர்களை வழிநடத்தத்தக்கதாக நீர் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.